சண்டேனா பொதுவாகவே நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் இருக்கும். இன்றைக்கி மழை வேறு பெய்யுது. சுட சுட போண்டா செஞ்சு சாப்பிட்லனா எப்படி? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அன்றைக்கி நான் சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் ஆல்ரெடி உப்பு வந்து ஆட் ஆகிருக்கு இந்த மாவில். ஸோ நீங்கள் மாவு வாங்கும் போது உப்பு ஆட் ஆகிருந்தால் உப்பு போட வேணாம், இல்லைனா உப்பு போடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கொஞ்சம் கட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பஜ்ஜி மாவு போண்டா மாவு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போண்டா போட்டு எடுத்துட வேண்டிதான். ஸோ எப்போவுமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உள்ளேயும் நல்லா வேகும். இல்லை வெளில மட்டும் வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். நல்ல போண்டாவை அடிக்கடி திருப்பி திருப்பி போடுங்க. அப்போ தான் ரெண்டு சைடும் வேகும். ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்து சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சண்டே அதுமா நல்ல மழை வேறு பெய்யுது. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி வீக்கெண்ட்.